அண்ணா சீக்கிரம் எடுக்க சொல்லலாம். டிரைவர் தானே? டேய் மணி, ஏன்டா விட்டு விட்டு அழுகுற? அந்த புள்ளையில போய் விட்டுட்டு வந்தாளு. புண்ணாக்கு முட்டை, உருளைக்கிழங்கு முட்டை இதெல்லாம் ஏத்துறத வண்டியை பார்த்து இவ்வளவு அழகா இருக்கிறத நினைச்சேன். இங்க பாரு, நீ போயிட்டு வா, உனக்காக நான் ரூம் போட்டு வைக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அழுவோம். போ. தேவதைகளை பின்னாடி உட்கார வச்சுட்டு எனக்கு முன்னாடி ஓட்ட சொல்றீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? போடா. அட போடா. இதுல 4 பிள்ளை இருக்கு. இதுல உன் ஆள் யாரு? பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கால அந்த பிள்ளையா? அவளேதான். பச்சையா, நீ பூமியில வாழ்றதுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுரா தம்பி. சரி, ரொம்ப நேரமா அந்த புள்ள உன்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கே, உன்னை பாக்குமா? பாப்பா பார்க்கலையே. பாக்கணும் சொன்னேல. பாட்டு பாட்டு பாட்டு. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அத நான் கேட்கணும். சரி கேளுங்க. யார் பேசுறது? ஜீவா, கேபிள் டிவி. ஜீவாவா? அந்த ஆக்சிடென்ட் குட்டியான பார்க்க கூட கொஞ்சம் அழகா கியூட்டா இருப்பேனே, ஞாபகம் வந்துச்சா? ம், நான் தான். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படியே கட்டில படுத்துட்டு காலாடிட்டு இருக்கீங்களா? என்னாச்சு இவ்வளவு அமைதி? ஏதாச்சும் பேசலாமே. என் நம்பர் எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஆமா, இந்த நம்பர் எப்படி தெரியும்? என்னங்க நீங்க, நான் சொல்லி சொல்லி கேக்குறீங்க. போங்க. அது சரி, அன்னைக்கு சேஃபா வீட்டுக்கு போய் இறங்கிட்டீங்களா? ம், ஆனா இறக்கி விடும்போதுதான் அவரு கண்ணு கலங்கிடுச்சு. அங்கேயும் அழுதானா? அண்ணா ஏன்னா அழுவுறீங்கன்னு கேட்டோம். கதறி கதறி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க, அழகான பொம்பளை பிள்ளைங்க ஒருத்தனை பார்த்து அண்ணான்னு சொன்னா அழாம என்ன பண்ணுவான்? சிரிப்பு அழகா இருக்கு. அப்புறம் தேங்க்ஸ் எப்போ சொல்ல போறீங்க? ஃபோன் வைக்கிறப்பயா? தேங்க்ஸ். ஃபோன் வைக்க போறீங்களா? இல்ல, நன்றின்னு 3 எழுத்து சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அழகா அந்த 7 எழுத்தையும் சொல்லிட்டீங்க. பிடிச்சிருக்க அந்த ஜீவாவை?